ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிற ரெசிபி என்னன்னா, தக்காளி போட்டு நாக்குக்கு நல்ல டேஸ்ட்டாக ஒரு தொக்கு தான் பண்ண போகிறோம். இந்த தொக்கு நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூடான சோறில் போட்டு பெசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு மறக்கவே மாட்டீங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ஒரு லைக்கையும் தட்டுங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ நாட்டு தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. தக்காளியை நல்ல பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம 3-4 ஓட்டு ஓட்டி ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. தொக்கு செய்ய ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் உடைச்ச உளுந்து சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன பல்லு பூண்டு தோல் உரிச்சு சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்து ஒரு 15 செகண்ட் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. 15 செகண்ட் பூண்டு அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 3 காஞ்ச மிளகாவை உடச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கோங்க. அரைச்ச தக்காளி அந்த எண்ணெய் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டா போதும். 1 நிமிஷம் எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் அரை நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா திக்காக கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. புளித்தண்ணி சேர்த்து எல்லாம் ஒன்று சேர கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் ட்ரை மசாலா சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 1.5லேருந்து 2 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ட்ரை மசாலாவும் அந்த கிரேவியும் ஒன்றோட ஒன்று நல்லா பிளெண்ட் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்குது. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிச்சு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டீங்கன்னா தண்ணி நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் நல்லா பிரிய ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்பப்போ மூடியை திறந்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். 10 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க விட்டாச்சு. மூடியை திறந்து பார்ப்போம். எண்ணெய் எந்த அளவுக்கு விட்டு இருக்கு பாருங்க. ஒரு கலரி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய அதே சமயத்தில் டேஸ்டான ஒரு தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக்கையும் தட்டுங்க. உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.